கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. இந்த நாளிலே நமக்கு கர்த்தருடைய பந்தி நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பந்தியில பிரவேசிக்கும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் இடைப்பட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்கு ஆயத்த பண்ணினவர், நம்முடைய வார்த்தையும் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை நாம் இந்த காலவரை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள்ளாக நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், அவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நான் நினைத்த போது, கர்த்தருடைய வார்த்தைகளை நான் சிந்தித்து அதை நான் தியானிக்கும் போது ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், நினைவுக்கு கொண்டு வந்தார். அந்த வார்த்தையை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை விடும்போது கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு அவர் உதவி செய்ய ஒரு வல்லவராயிருக்கிறார். அதே நேரம் அவர் நமக்கு உதவி செய்ய நாம் நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டிய சில காரியங்களை நாம் விட வேண்டும். அதற்கு ஒரு தலைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, ஃபில்டர். ஆங்கிலத்தில் நாம் அந்த வார்த்தை நாம் கேட்டிருப்போம். ஃபில்டர் அப்படின்னா என்ன? வடிகட்டுறது. அப்படின்னா என்ன? தேவையில்லாததை எடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மிடத்துல நிறைய நல்ல காரியங்கள், நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதோடு கூட அதில் கலந்து சில தேவையற்ற காரியங்களும் அதில் கலந்து விடுகிறது. நமக்குள்ளாக சில நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல யோசனைகள், பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் அதோடு கூட சில அவசியமற்ற காரியங்களும் அதோடு அதுல இருக்கிறது. இதனால் நடக்கிறது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற வேண்டியதான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். அப்ப அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற, நம்முடைய நல்ல காரியத்துல கலந்து விடுகிற, இல்லாவிட்டால் நல்ல விஷயங்களிலே இணைக்கப்படுகிற சில காரியங்களை நாம் எடுத்துட்டோம்னா, அதை ஃபில்டர் பண்ணிட்டோம்னா, அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை எனக்கு நிறுத்தி வச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை அவர் நிறுத்தி வைக்கல. ஆசீர்வாதத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது எதுனா, நமக்குள்ளாக இருக்கிற பல நல்ல காரியங்களிலே சில அவசியமற்ற, தேவையற்ற, உபயோகமற்ற, காரணமில்லாத சில எல்லாம் அதோடு கூட இருக்கும்போது அது ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கு.
ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு இதை நான் இன்றைக்கு எடுத்துட்டு வந்தேன். இல்ல இது என்னது? இது ஃபில்டர் பண்றது. இது இல்ல எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கு. அவர்கள் மழை காலங்களிலே மழை தண்ணீரை சேமிச்சு வைப்பாங்க. எல்லாத்திலுமே சேமிப்பாங்க. சின்ன சொம்புல இருந்து பெரிய பேரல் வரைக்கும் மழை தண்ணி வேஸ்ட் பண்ணாம சேமிப்பாங்க. அப்ப அந்த மழை தண்ணீர் சேமிக்கப்படும் போது மழை தண்ணி எப்படி அது வரும்? பல டஸ்ட் இருக்கும், அதுல மரத்துல இருக்கிற அந்த குச்சிகள், வேர்கள், இலைகள், மலை தூசிகள் எல்லாம் அதுல இருக்கும். அப்படியே தான் அந்த தண்ணி அதில் ஊற்றும். அவங்க அப்படியே பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை இது போல ஒன்றில் என்ன செய்வாங்க, அவங்க வடி கட்டுவாங்க. இப்போ வடி கட்டும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு காரியங்கள் இதில் இருக்கும். வடி கட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீரெல்லாம் கீழே வந்துடும், தேவையில்லாதெல்லாம் இதிலே நின்றுடும். இது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். சிலர் யூஸ் பண்ணுறவங்களும் இங்கே இருப்பீங்க, பயன்படுத்துகிறவங்களும் இருப்பீங்க. அதற்கு பிறகு நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். மழை தண்ணீரை போல ஒரு ருசி உள்ள தண்ணி வேற எதுவுமே கிடையாது. அவங்க அதற்கு பிறகு எனக்கு தெரிந்து 4-5 மாதம் அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்க, குடிப்பதற்கு, சமைப்பதற்கு. கொதிக்க கூட வைக்க மாட்டாங்க, அப்படியே அதை வடிகட்டிட்டு அப்படியே குடிப்பாங்க. அது அவ்வளோ ருசி. ஏன் அந்த தண்ணீர் அவ்வளோ ருசியா வருவதற்கு காரணம் என்ன? அதற்கு முன்னதாக அதுல எடுக்க வேண்டிய சில காரியத்தெல்லாம் அவங்க வடிகட்டினாங்க. ஒருவேளை அதை வடிகட்டாம அப்படியே குடிச்சிருந்தாங்கன்னா, அதை குடிச்சு அது எப்படி இருக்கும்? அந்த இலையினுடைய அந்த கசிப்பு, அந்த கசப்பு தன்மை, அதுல இருக்கிறதான அந்த குச்சியினுடைய இல்லாவிட்டால் அதுல இருக்கிற அந்த தூசி எல்லாம் உள்ள போகும்போது நமக்கு அது நல்ல ருசியை கொடுக்காது. அது குடிப்பதற்கு மாறாக துப்புவதற்கு தான் அது பயன்படும். அப்போ பாருங்க, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கணும்னா சில நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது அதோடு கலந்து விடுகிற, இல்லாவிட்டால் அதில் இணைக்கப்படுகிற, சேர்த்து கொள்ளப்படுகிற சில தேவையற்ற காரியங்களை ஃபில்டர் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கை. அதற்கு பிறகு கீழே வருகிற அந்த நல்ல காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். அப்ப இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் என்பது ரொம்ப தூரத்துல இல்லைங்க. அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை எங்கேயோ அவர் வைத்திருக்கிறார், நாம் கேட்டு வாங்கிக் கொள்ளணும், அப்படி இல்லை. ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போதே அவர் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க அவர் அப்போதே அவர் எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக அவர் வச்சிட்டாரு. நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்தை சரியாய் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, சிலது ஃபில்டர் ஆகாம இருக்கு. ஃபில்டர் ஆகாத இருக்கிறதுனால எல்லாம் கலந்து விடுகிறது. அதனால்தான் என் அப்பன் இயேசு சொல்லுகிறான், புது திராட்சை ரசத்துல பழைய திராட்சை ரசத்தை இணைச்சா என்ன ஆகுமா? புது திராட்சை ரசமும் கெட்டு போகும். புது துணியோடு பழைய துணியை அதுல வச்சா புது துணி என்ன செஞ்சிருமா? கிழிஞ்சு போயிடும். அப்ப அது போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல காரியங்களை இன்றைக்கு நாம் சரியாய் நல்ல விதத்திலே அது கரெக்டான பாதையிலே அது போகும்னா ஆசீர்வாதங்களை தானாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால் நம்ம நேரங்களில் அந்த காரியங்கள் அது சரியாய் போக முடியல. ஏன் அப்படின்னா, டஸ்ட், நிறைய டஸ்ட், தேவையற்ற காரியங்கள், வேண்டாத காரியங்கள், அவசியமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் வைத்துக் கொள்ளுகிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம அதை ஃபில்டர் பண்ணணும். இன்றைக்கு அதை வடிகட்டணும். அந்த பாஷையில் சொன்னோம், வடிகட்டணும். இன்றைக்கு நம்ம அதை வடிகட்டிட்டு போனோம்னா நல்லதோடு நாம் நல்ல விஷயத்தை
காரியத்தை, நமக்குள்ளாக இருக்கிற நல்ல காரியத்தோடு நாம் இங்கிருந்து போகும்போது ஆசீர்வாதங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இப்ப வேதத்துல உங்களுக்கு ஒரு 2 காரியங்களை நான் காட்டுகிறேன். அந்த 2 சம்பவங்களையும் அங்க ஃபில்டர் பண்ற ஒரு விஷயத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சொன்னதற்கு பிறகு அந்த காரியம் நிறைவேறுவதற்கு தானா ஃபில்டர் ஆகுது. நினைச்ச மாதிரி நடக்கல. அந்த இடத்துல ஆண்டவர் ஃபில்டர் பண்றார். இன்னொரு இடத்துல கர்த்தருடைய மக்கள் ஒரு கூட்டமாக ஆயத்தமாகறாங்க. ஆயத்தமாகும் போது அங்கே கர்த்தரே வந்து குறுக்கிட்டு அங்கேயும் ஒரு ஃபில்டர் பண்றாரு, சிலதை வடிகட்டுறாரு. அதுக்கு பிறகு அந்த காரியங்களை செய்ய சொல்றாரு. அந்த காரியங்கள் அவளுக்கு ஆசீர்வாதமாய் முடியுது. வேதத்தில் அப்படி ஒரு காரியத்தை, முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், 8ஆம் வசனம் முதற்கொண்டு. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீது கேட்கிறார், அதை நான் பிடிச்சிருவேனா அப்படின்னு. கர்த்தர் சொல்றார், நீ பிடிப்ப, நீ திருப்பிக் கொள்ளுவ அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடி தாவீது செய்கிற காரியங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அந்த நம்பர்ஸ் 600 பேர் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். எத்தனை பேர் கிளம்புறாங்க? 600, 600 பேர் கிளம்புறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போ, நீ திருப்பிக் கொள்ளுவ. நீ வரும்போது நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவ, நீ திருப்பிக் கொள்வா. கேட்டுட்டு தாவீதும் அவரோடு கூட 600 பேரும் போறாங்க. போகிற வேளையில சிலர் என்ன செஞ்சிடறாங்க? நின்று போறாங்க, ஃபில்டர் ஆகுறாங்க. அந்த இடத்துல அந்த ஃபில்டரை பார்க்கிறோம். தானாக நடக்கிற ஒரு காரியம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய சனமே, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தானாக போக வேண்டியது கூட போகாதபடிக்கு நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோம். அது தானாய் போயிடணும்னு அது இருக்கும்போது கூட அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா, பிடிவாதத்தை எடுத்துக்கொள்ளாமே. உதாரணத்திற்கு பிடிவாதத்தை விட மாட்டாங்க. விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, இவைகள் என்ற அந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப அது வரும்போது ஜனங்களுக்கு அந்த பொறுமை, நீடிய சாந்தம், தயவு என்பது சில நேரங்களில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அந்த குணம், அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கு. சில நேரங்கள் பொறுமையா இருப்பாங்க, சில நேரங்கள் ரொம்ப தயவா இருப்பாங்க. ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதத்தோடு கூட இருப்பாங்க. அப்ப தயவோடு அந்த பொறுமையோடு எது கூடவே இருக்கு? பிடிவாதமும் கூடவே இருக்கு. அப்ப எவ்வளவு வார்த்தைகள் இங்கிருந்து கடந்து வந்தாலும் அந்த பிடிவாதம் என்ற அந்த ஒண்ண என்ன செய்ய முடியல? விட முடியல. ஒருவேளை வார்த்தை வரும்பொழுது நம்முடைய உள்ளார்ந்த மனுஷன் ஒரு தீர்மானம் எடுப்பான், இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் இனி இப்படி இருக்க கூடாது. தானா ஒரு முடிவு எடுக்கும். இங்க இருந்து வருகிற வார்த்தைகள் கேட்கும் போது உள்ள இருக்கிற மனுஷன், இனி இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் நம்ம இப்படி வாழ்ந்துட்டோமே, நமக்கே அசிங்கமா இருக்கே, நமக்கே ஒரு அருவருப்பா இருக்கே, நம்மளாம் இப்படி வாழ்ந்தோம், இனி இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ள உள்ளார்ந்த
மனுஷன் ஒரு தீர்மானம் எடுப்பான், அவனாக்கே அதை அந்த குணம் மாறணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கும். ஆனா மனுஷன் என்ன செய்யணும், திரும்ப அதை என்ன செஞ்சிடும், விடாது, அது செயல்படும். தேவனுடைய சனமே, இங்க பாருங்க, இங்க கர்த்தர் அந்த வார்த்தை சொல்லுகிறார். இவர்கள் போகிறாங்க 600 பேராக. ஆனால் வழியில சிலர் நின்றாங்க, ஃபில்டர் ஆகுறாங்க. மீதி 400 பேரோடு கூட போறாங்க. அந்த 400 பேரோடு கூட போய் கர்த்தர் சொன்னபடியாக அவர்கள் அதை திருப்பி கொள்ளுகிறாங்க. அப்போ 600 பேரோடு போயிருந்தா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறுகிறதை இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுகிறதுனா, ஃபில்டர் ஆகுது ஒரு காரியம் இந்த இடத்துல நடக்குதுன்னா அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக என்பது நாம் மறந்து போக வேண்டாம். அப்ப இந்த இடத்துல நீங்கள் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 19, 21 அந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். அந்த 400 பேரோடு போறாங்க. போய் என்ன செய்றாங்க, அங்கே போய் அவர்கள் அங்கே கொள்ளையிடுறாங்க, அங்கே சண்டையிட்டு கொள்ளையிடுறாங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன செஞ்சாராம், திருப்பி கொண்டான். 21 வாசிக்கிறோம், விடாய்த்து போனதினால் தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டைக்கு தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது அவங்க என்ன கேட்க முடிஞ்சுன்னா, வெறும் சுக செய்தி தான் கேட்க முடிஞ்சது. தாவீது பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப இந்த வேளையில நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது என்ன, நம்ம ஒரு காரியத்தை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, கர்த்தர் சொன்னதை நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு அது உதவியா இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போக கூடாது. அப்ப இந்த நாட்கள்ல என்னென்ன காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஃபில்டர் ஆகணும், என்னென்ன காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில ஃபில்டர் ஆக வேண்டியது இருக்கு. ஃபில்டர் என்று நான் ஆங்கில அந்த வார்த்தையை சொல்றேன், ஏன்னா தமிழ் அந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, வடி கட்டுறதுன்றது. அப்ப அந்த ஃபில்டர், அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள், அதை இன்றைக்கு நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இங்கிருந்து கர்த்தரோட வார்த்தை இங்கிருந்து வருகிறது என்றால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வாழ்க்கையில எந்த காரியங்கள் நாம் ஃபில்டர் ஆக வேண்டும், போக வேண்டும், நம்ம விட்டு போக வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா சிலர் நின்று விட்டார்கள், ஃபில்டர் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்களும் போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அங்க ஒரு காரியம் ஃபில்டர் ஆனதுனால நடந்த ஒரு காரியம், கர்த்தர் சொன்னது நிறைவேறிற்று, நிறைவேறிற்று, திருப்பி கொண்டாங்க. அப்ப நம்மளோட வாழ்க்கையில இதுவரையிலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கு இருக்கும்னா இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. அதற்கு காரணம், அதற்கு தடை என்னன்னா, ஏதோ ஒன்று உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு ஃபில்டர் ஆகாம இருக்கிறது தான். ஏதோ உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஏதோ ஒன்றை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஏதோ ஒன்றை நீங்கள் விட முடியாதபடிக்கு இருக்கிற அந்த காரியம், இன்றைக்கு அதை ஃபில்டர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த நற்கிரியைகள், நற்காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும்போது அந்த நற்காரியங்களுக்கு, அந்த நற்கிரியைகளுக்கு தடையாக எந்த ஒரு காரியமும் அதோடு கலந்து இருக்குமானால் அந்த ஆசீர்வாதங்களை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது. தேவனுடைய சனமே, இன்றைக்கு எதில் நாம் இன்றைக்கு ஃபில்டர் ஆகணும், எதை இன்றைக்கு ஆண்டவர் ஃபில்டர் ஆக சொல்றாரு, எதை நாம் இந்த நாட்கள்ல நாம் யோசித்து பார்க்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கும். என்ன பலவீனங்கள்? சிலருடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும். என்ன குறைகள்? சிலருடைய வாழ்க்கையில தப்பிதங்கள் இருக்கும். என்ன தப்பிதங்கள்? சிலருடைய வாழ்க்கையில மீறுதல்கள் இருக்கும். என்ன மீறுதல்கள்? அதெல்லாம் இன்றைக்கு ஒரு ஃபில்டர் பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கு ஒரு ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை உங்களோட வாழ்க்கையில நிறைவேறுகிறதை
நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, தேசத்தின் எந்த பகுதியிலே எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னும் என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லையே, இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு காரியத்தில் ஃபில்டர் ஆகணும்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த காரியத்தை நீங்கள் இப்பொழுது உங்களை விட்டு அது அகலுமானால், இப்பொழுது உங்களை விட்டு அது போகுமானால், அதை இப்பொழுது நீங்கள் விட்டு விடுவீர்களானால் ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில பார்ப்பீர்கள். தேவனுடைய சனமே, உங்களோட வாழ்க்கையும் அப்படிதான். ஃபில்டர் ஆக வேண்டிய காரியங்கள். இன்னொரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க, திருப்பிக் கொள்ளுங்க. அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் காரியத்திலே நம்ம பார்த்தது, கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்கு தானாக சில காரியங்கள் ஃபில்டர் ஆகுது. இரண்டாவது, நாம ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதும் கர்த்தர் அதிலே கவனம் உள்ளவராக இருந்து அந்த காரியத்திலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை நமக்கு கொடுக்க அங்கேயும் சில காரியங்களை அவர் ஃபில்டர் பண்றாரு. அதுதான் நம்ம இந்த இடத்துல 7ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளில் நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீருற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடம் உண்டாகும். 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் கர்த்தர் ஒரு காரியத்தை கிதியோனிடத்தில் செய்யும்படி சொல்லுகிறார். பயமும் திகழும் உள்ள எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிச்சித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர கடவன், உன்னோடு கூட வரலாக்காது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னுடனே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தண்ணியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியும் நிறுத்தி என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். ஏன் நான் ஃபுல்லா வாசிச்சேன்னா, கொஞ்சம் வசனமா இருக்கிறதுனால வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று. இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மீதியானர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இறங்கி இருக்கும் போது அதை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். அதே நேரம் இங்கே இஸ்ரவேலர்கள்
இடத்திலிருந்து அவர்கள் போகும்போது அவர்கள் தங்களை நாங்களே ரட்சித்துக் கொண்டோம் என்று தங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் கொண்டவர்களாக பேசிக் கொள்வார்கள் என்று எண்ணி, அது மாத்திரமல்ல, தான் செய்ய போகிற காரியத்தை எப்படியாய் இருக்க வேண்டும் என்பதை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். பயமும் திகிலும் உள்ளவர்கள் இப்போ நீங்கள் போயிடுங்க அப்படின்னு கிதியோன் அவர்களை பார்த்து சொல்லு. அப்பொழுது அந்த வார்த்தை கேட்கிறவர்கள் எத்தனை பேர் போகிறார்களோ அவர்கள் போகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லும் போது 20,000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. இந்த இடத்துல கிதியோன் ஒரு ஃபில்டர் பண்றாரு. கர்த்தர் சொன்ன மாதிரி இங்க ஒரு காரியத்தை செய்கிறார், ஃபில்டர் பண்றாரு. அப்ப பாருங்க, கிதியோன் சொன்னது நிமித்தம் அவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. தைரியம் இல்லாமல், பயத்தோடு, கிதியோனோடு கூட வந்து நிக்கல. அவங்க எல்லாரும் அந்த இடத்துல பயத்தோடு திகளோடு கூட இங்க வந்து நிக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டபோது 20,000 பேர் திரும்பி போனார்களாம். முதல் ஃபில்டர் பண்றார். திரும்பவும் கர்த்தர் சொல்றாரு, இன்னும் அதிகமா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு, தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போ. அங்க 2 விதங்களை அந்த இடத்துல ஆண்டவர் செய்ய சொல்றாரு. கிதியோன் அதே மாதிரியாக செய்ய சொல்றான். அதுல மீந்தது பாத்தீங்கன்னா 300 பேர். கர்த்தர் சொன்னதுல மீது எத்தனை பேராம்? 16,000 பேர்ல ரெண்டாவது வச்ச டெஸ்ட்ல ஃபில்டர் ஆனது எத்தனை பேர் தான்? 300 பேர் தான். எத்தனை பேர் ஃபில்டர் ஆயிட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 20,000 பேர், ரெண்டாவது 16,000 பேர்ல 300 பேர் போக மீது எல்லாரும் ஃபில்டர் ஆயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் திருப்பி போகும்படி செஞ்சுட்டாரு. காரணம் என்னன்னா, அவர்களை வச்சு ஒன்னும் நடக்காது. அவர்கள் இருந்து ஒன்னும் நடக்க போறது கிடையாது. அவர்கள் இருந்து ஒன்னு ஜெயிக்க போறது கிடையாது. அவர்கள் இருந்து அந்த இடத்துல வேறொரு சமம் உண்டாகி விடாத கூடாதபடிக்கு கர்த்தர் இந்த இடத்துல ஃபில்டர் பண்றாரு, ஃபில்டர் பண்ண வைக்கிறாரு. எத்தனை பேர் போன இடத்துல எத்தனை பேர் தான் போறாங்க? கடைசியா 300 பேர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுல ஒரு 20,000 பேர், இதுல ஒரு 16,000 பேர். அப்போ 36,000 பேர் போன இடத்துல எத்தனை பேர் தான் போறாங்க? 300 பேர். 36,000 எங்க இருக்கு? 300 எங்க இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு பேரை அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் பண்ணி இருக்கிறாங்க. ஃபில்டர் பண்றது என்பது ஒரு நல்ல விஷயம் தான். எஜுகேஷன்ல கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் டு 8th வரைக்கும் கம்பல்சரி பாஸ். ஆனா இந்த 9th ஸ்டாண்டர்ட் பாருங்க, ஏன்னா 10+1+2 பப்ளிக் எக்ஸாம், பொது தேர்வு. ஆகவே அதில் அவர்கள் சரியாய் படிக்கணும். அதற்குரியதான அந்த அறிவு, அதற்குரியதான அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி 9th ஸ்டாண்டர்ட்ல அவங்களோட படிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்றாங்க? அவங்க படிக்கட்டுறாங்க, ஃபில்டர் பண்றாங்க. சரியா இருந்தா 10th ஸ்டாண்டர்ட், இல்லனா ஃபில்டர். ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படிதான், ஒவ்வொரு காரியத்திலும் அப்படிதான் ஃபில்டர் பண்றது இருக்கும். ஏன்னா அது அவசியமான ஒன்று. வட்டி கட்டுவது என்பது அது தேவையான ஒன்று. அப்ப இந்த நம் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை எடுப்பதற்கும் நமக்குள்ளாக இருக்கிற சில காரியங்களை நம்ம இன்றைக்கு விட்டாதான், விலகினாதான், நம்ம விட்டு போனாதான் அந்த ஆசீர்வாதங்களும் ஜெயமும் நம்மளோட வாழ்க்கையில பார்க்கவே முடியும். அதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். சும்மா ஏதோ ஒன்று உங்களுக்கு நான் பேசுறேன், நான் பேசிக்கொண்டிருக்கல. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே இந்த காரியங்களை அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டாரா. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாரானால், இதுவேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்
எந்த காரியம் உங்களுக்கு ஜெயத்திற்கு தடையா இருக்கு, அதை இன்றைக்கு ஃபில்டர் பண்ணுங்க. இங்கேயே அதை வட்டி கட்டிட்டு நல்லது மாத்திரம் எடுத்துட்டு போங்க. உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நற்காரியங்கள், நற்கிரியைகளோடு கூட நீங்கள் இங்கிருந்து போகும்போது ஆசீர்வாதமும் ஜெயமும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் எவ்வளவு நாட்கள் இதே வாழ்க்கை, இன்னும் எவ்வளவு நாட்கள் இதே அனுபவம், இன்னும் எவ்வளவு நாட்கள் இதே ஜீவியம். ஏதோ நாம் சபைக்கு வருகிறோம், ஏதோ கர்த்தருடைய மக்களாக இருக்கிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு விசுவாசிகள், ஏதோ ஒரு ஜீவியம், ஏதோ ஒன்று. அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில இருக்கிற காலங்களிலே உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது நாம் எல்லாவற்றிலும் விசேஷித்தவர்களாய் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் விசேஷித்தவர்களாய் நாம் காட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில இந்த வார்த்தையை நீங்கள் சிந்திக்கும் போது அநேக காரியங்கள் நாட்கள் நாம் விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவைகளெல்லாம் நம்ம இப்போ நம்ம லிஸ்ட் போட்டோம்னா அதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா, நமக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இவைகள், அதை இன்றைக்கு ஃபில்டர் பண்ணுங்க, ஃபில்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்படி, புசிக்கும்படி நாம் இங்க வந்திருக்கிறோம். அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றும்படி நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் வைக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை நிறைவேற்ற வந்திருக்கிறேன்னா, ஒருவேளை இதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறேன்னா, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாட்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, எடுத்துக்கொண்டவர்களாக இன்றைக்கு நம்மை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தும் போது, நாம் பண்ணிக்கொள்ளுகிற அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் கர்த்தர் நம்மளை கைவிடாதபடிக்கு நம்மளை ஆசீர்வதித்து அவர் நடத்த, நம்மை ஜெயமாய் நடத்தி செல்ல அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவிலே தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்து தம் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அவர் ஜெயத்தை எடுத்தார் என்றால், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நிறைவேற்றும்படியாக, எடுத்துக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சனமே, அவர் சொல்லிய வார்த்தைகளின்படியாக நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி நம்மளை அர்ப்பணித்து நாம் புது விதமாக, புதிய அனுபவத்திலே ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக நாம் இங்கிருந்து போகும்போது ஆசீர்வாதங்களும் ஜெயமும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அதுதான். ஓ, ஜெயத்தின் மாதம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஜெயமாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் என்று சொன்னவர், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். அதனால் ஜனங்களுடைய எல்லாருடைய முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை அவர் துடைத்து தம்முடைய ஜனத்தினுடைய நிந்தையை பூமியில இராதபடிக்கு நீக்கி போடுவேன் என்று சொன்னவர், இந்த நாட்கள் இந்த வார்த்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் முன்பாக வைக்கிறார். இந்த நாட்கள்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மளை புதுப்பித்துக் கொள்ளுவோம். நம்மளை தற்பரிசோதித்து பார்த்து நம்மளை சரி செய்து ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக இந்த கால்வெல்ல இங்கிருந்து நாம் புறப்பட்டு போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய, நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போமா? அர்ப்பணிப்போம். இது அர்ப்பணிக்கிற நேரம். கர்த்தருடைய பந்திலே பிரவேசிக்கிற, நம்மை முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். நாம் கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நிற்போமாக. தாவீது அவனோடு கூட இருந்த ஜனங்கள் போனார்கள். கர்த்தர் சொன்னதை திருப்பி கொள்ளும்படி போனாங்க. ஆனால் வழியிலே ஃபில்டர் ஆனாங்க. சிலர் அங்கே நின்று போனாங்க. அது போல இன்றைக்கு சில காரியங்கள் இன்றைக்கு நிற்கணும், இன்றைக்கு ஃபில்டர் ஆகணும். எடுத்துக்கிட்டு போகக்கூடாது, அதை திரும்ப கொண்டு போகக்கூடாது. அது இங்கே இன்றைக்கு நின்றுணும்.
அப்படியா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக உணர்த்துகிற காரியங்கள், ஃபில்டர் ஆகிற காரியங்களை இங்கே ஃபில்டர் பண்ணிடுங்க, இங்கே ஃபில்டர் பண்ணிடுங்க. இங்கே அது நின்று போகட்டும். நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீங்க. இரண்டாவது, உங்களோட வாழ்க்கையில ஜெயத்தை எடுப்பதற்கு ஓ ஹல்லேலூயா உங்களிடத்துல இருக்கிற காரியம். கிதியோனோடு கூட இருந்தவர்கள் 36,000 பேர். ஆனால் போகிற வழியில கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் ஃபில்டர் பண்ணு, இவ்வளவு பேர் வேண்டாம், ஃபில்டர் பண்ணு. இவர்கள் எல்லாம் தேவையில்லாதவர்கள், உபயோகமற்றவர்கள், ஓ அவசியமில்லாத. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில அவசியமற்றது, உபயோகமற்றது, தேவையில்லாதது, ஓ காரணம் இல்லாதது எதெல்லாம் இன்றைக்கு உங்களோடு ஓ ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இன்றைக்கு ஃபில்டர் பண்ணு. ஓ கடைசியா கிதியோனோடு கூட இருந்தது பார்த்தீங்கன்னா 300 பேர். இன்றைக்கு உங்களிடத்துல இருக்கிறது ஓ கொஞ்சமா இருக்கலாம். உங்களிடத்துல இருக்கிற ஓ அந்த கொஞ்சம் நல்ல குணங்கள், உங்களிடத்துல இருக்கிறதான அந்த கொஞ்சம் நற்கிரியைகள், உங்களிடத்துல இருக்கிறதானே அந்த கொஞ்சம் நற்காரியங்களை கொண்டு நீங்க போங்க, ஜெயத்தை எடுப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா, அர்ப்பணிப்போமா. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் நம்ம மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், அவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இது ஃபில்டர் ஆகிற ஒரு நேரம். நான் மௌனமா இருக்கிறேன்னா அது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நேரம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நேரம். இவ்வளவு நேரமாய் அவர் பேசினார், இப்பொழுது உங்களுடைய நேரம். நீங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். உங்களை பலவீனப்படுத்துகிற காரியத்தை ஃபில்டர் பண்ணுங்க, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியத்தை ஃபில்டர் பண்ணுங்க, உங்களை துன்பப்படுத்துகிற காரியத்தை ஃபில்டர் பண்ணுங்க. தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செய்கிற காரியத்தை ஃபில்டர் பண்ணுங்க. கர்த்தருடைய ஐக்கியத்தை கொலைச்சலை உண்டு பண்ணுகிற காரியத்தை ஃபில்டர் பண்ணுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியத்தை ஃபில்டர் பண்ணுங்க. கர்த்தருடைய சபைக்கும் ஓ நமக்கும் உள்ள ஒரு உறவை கெடுக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணுங்க. இங்கே அது நின்று போகட்டும், அதை ஃபில்டர் பண்ணுங்க. This is your time. God is giving you graciously. கிருபையாய் கர்த்தர் இந்த நேரம் நம்மோடு அவர் பேசி இந்த நேரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். வார்த்தையை நீங்கள் உண்மையாய் எடுத்து ஒரு மறுரூபமான ஒரு அனுபவத்தோடு நீங்கள் ஃபில்டராய் போனீங்கன்னா நிச்சயம் மற்றவர்களுக்கு நீங்கள் மேன்மையாய் இருப்பதை காட்ட என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை பேசினவர் ஜீவனுள்ளவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க ஓ என் ஆண்டவர் உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Glory to God. சத்ரு ஆழமாய் போட்டிருக்கிற காரியத்தை ஃபில்டர் பண்ணுங்க. பிசாசு பிடித்திருக்கிற காரியத்தை ஃபில்டர் பண்ணுங்க. மனதளவிலே, சிந்தனை அளவிலே, யோசனை அளவிலே, இருதயத்திலே, சரீரத்திலே, மாம்சத்திலே போட்டிருக்கிற அந்த விதையை ஃபில்டர் பண்ணுங்க. ஓ ஜீசஸ், glory, glory, glory. ஆசீர்வாதமும் ஜெயமும் உங்கள் பின்னாக வந்து கொண்டே இருக்கு. யார் யார் இந்த நேரம் தங்களை முழுவதுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த காரியம், இந்த விஷயம், இதுல அதுல என்று இந்த வேலை கர்த்தருடைய சமூகத்தில் ஃபில்டர் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு பின்னாக ஆசீர்வாதமும் ஜெயமும் வந்து கொண்டிருக்கிறது. It's following you. Blessing and victory is following you right now. ஏதோ ஒரு வாழ்க்கை இனி நமக்கு வேண்டாம், என்னமோ ஒரு வாழ்க்கை அது இனி நமக்கு வேண்டாம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக உண்மையாய் வாழுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை,
அது கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழுவோம். ஓ ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நாமே ஆத்மசரீ அர்ப்பணித்தே 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 நாமே ஆத்மசரீ அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. தேவச்சனமே, கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த நாட்களில் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபையோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த நாட்களில் அநேக திருச்சபைகள் சத்தியங்களை சத்தியமாய் அல்லாமல் வசனங்களை எதிர்மாறாக புரட்டலாக தங்களுடைய சொந்த காரியங்களை கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மக்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அதை கேட்க ஓடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொஞ்சம் பேரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். முதல் ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சத்தியத்தை சத்தியமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். தேவச்சனமே, இன்றைக்கு மாயமான சத்தியங்களுக்கு இன்னைக்கு ஜனங்கள் ஓடுகிறார்கள். வஞ்சகமான வார்த்தைகளுக்கு இன்றைக்கு ஜனங்கள் ஓடுகிறார்கள். பொய் வசனிப்புக்கு இன்றைக்கு ஜனங்கள் ஓடுகிறார்கள். சத்தியத்திற்கு இன்றைக்கு செவி கொடுக்க மக்களுடைய இருதயம் குறைவாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டது போல, கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை எடுத்துக்கொண்டது போல, உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் ஜெயங்களை எடுக்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஃபில்டர் ஆகணும்னு சொல்றதை மாத்திரம், சொன்னதை மாத்திரம் செஞ்சிருங்க. வாழ்க்கையே உங்களுக்கு மாறிடும். வாழ்க்கையே மாறிடும். வாளாக்காமல் நீங்கள் தலையாவீர்கள், கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் ஜீசஸ். தேவச்சனமே, நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தரோட பந்தியில் நாம் பிரவேசிப்போம். கர்த்தரோட பந்திக்கு இன்னும் ஆயத்தமில்லாமல் இருக்கிற மக்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே அமர்ந்து கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உங்களை பாத்திரவான்களாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டு இருங்க. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் வந்த வண்ணமாக அல்ல, தெய்வ சமாதானத்தோடு நீங்கள் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்தும்படி நாம் யாவரும் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தர் இந்த மகிமையான இந்த ஆராதனை நம்முடைய மகிமையானோட பிரசன்னத்திற்குள்ளாக ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நம்மை வழி நடத்தினபடியா மேல நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோமா. பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டபடியா நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கலிகூர்ந்து மகிழும்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றும்படி கர்த்தர் தடைகளை மாற்றி கொண்டு வந்து உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து
கர்த்தனை சமாதானத்தோடு கூட கர்த்தர் அனுப்புவீராக. உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கிடக்கிறோம். உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் தம்முடைய மக்களை கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. தொடர்ந்து நம்முடைய கிருபை நம்முடைய மக்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே நாளைய தினத்தில் ஆண்டவரே +2 ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நாளைக்கு ரிசல்ட் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயமாய் நம்முடைய பிள்ளைகள் வெற்றி சுதந்திரித்து கொள்ளட்டும். ஆண்டவரே +1 10th பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நல்ல வெற்றியை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சமாதானம் வழி நடத்தது இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.